Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1ல Application of Matrix and Determinantல Exercise 1.1ல First Sum Find the adjoint of the following அப்படின்னு கொடுத்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க adjoint. ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A கண்டுபிடிக்க நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து இதுதான். ஓகே, M11 மைனஸ் M12 இந்த மாதிரி சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? M21 M22. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா M11 கண்டுபிடிக்கணும். ஸோ M11 கண்டுபிடிக்க நான் இங்கே ரஃப் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எலிமினேட் பண்ணி நமக்கு வந்து என்ன இருக்கோ அதை வந்து அதுதான் வந்து M11. ஓகேவா? ஸோ M12 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் எலிமினேட் பண்ணி என்ன எலிமெண்ட் இருக்கோ அதுதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனோட ஆன்சரை நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா கிடச்சிருக்க மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து adjoint of A கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வந்து 2x2 மேட்ரிக்ஸில் இன்னொரு மெத்தடில் கூட யூஸ் பண்ணலாம், சிம்பிளான மெத்தடில். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் ஓகேவா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், இவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் இடம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இது இருக்குல்ல, இந்த ரெண்டும் வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம இந்த ஃபார்முலாலாம் போடலாமல் டேரெக்டாக வந்து நம்ம 2x2 மேட்ரிக்ஸில் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி 3x3 மேட்ரிக்ஸில் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து எலிமினேட் பண்ணி டிட்டர்மினன்ட் பண்ணி போடுற மாதிரி வரும். ஸோ பட் ஆனால் 2x2 மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.